வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் வீடியோ உங்களுக்கு 17வது டெஸ்ட் வீடியோ. ஆல்ரெடி ஒரு 16 வீடியோஸ் இருக்கு. இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. 2 மார்க் டெஸ்ட்டும் இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்க இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல எம்ஹெச்சி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணி பாருங்க. அதுக்குரிய ஆன்சர் கீஸும் அதிலே கொடுத்துருப்போம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். உலக சாதனை படைத்த ஆலமரம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ளது? மேற்கு வங்காளம். எக்ஸாக்ட் பிளேஸ் வந்து கொல்கத்தா. மேற்கு வங்காளத்துல கொல்கத்தால தான் உலக சாதனை படைத்த ஆலமரம் இருக்கு. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர். பிங்காலி வெங்கையா. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டத்துல தான் நெய்யப்பட்டது. அந்த இடம் எது? குடியாத்தம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸு தென் உங்களுக்கு ஜிகே, தமிழ், மேக்ஸ் இது எல்லாமே கலந்து கொடுத்துருக்கேன். 50க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அது இல்லாமல் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது தமிழ்நாட்டின் சிறப்பு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்னென்னா தமிழ்நாட்டில் காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் தருமபுரின்னு கொடுத்துருப்பேன். இது வந்து ஓல்டு புக்கோட ஆன்சரு. ஆக்சுவலாக இப்போ 2024-25 அதை எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ எடிஷனில் இந்த இயர் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் ஈரோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கரெக்ஷன் வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ ஈரோடு தான் கரெக்ட் ஆன்சர். இதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? பிதிமாரி வெங்கட சுப்பராவ். இந்த உறுதிமொழியெல்லாம் எடுப்பாங்கல்ல ஸ்கூலில், அந்த டேர்ம் ஆரம்பிக்கும். இந்தியா எனது தாய்நாடுன்னு ஆரம்பிக்கும் இல்லையா, அதை எழுதினவர் பிதிமாரி வெங்கட சுப்பராவ். தேசிய நீர்வாழ் விலங்கு எது? டால்ஃபின். தேசிய கொடி நீலகலம் எந்த விகிதத்தில் உள்ளது? 3:2. சத்தியமேவ ஜெயதே என்ற வாய்மையை வெல்லும் டேஷ் எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது? தேவநாகரி. நம்ம மெட்டீரியலே கொடுத்துருப்போம் இதை பற்றிலாம். இந்த தூணு, அசோகர் தூண் பற்றிய இன்ஃபர்மேஷனு, அப்புறம் அதில் அடியில் என்ன எழுதியிருக்கோம் இதெல்லாமே கொடுத்துருக்கோம். தேவநாகரி. சாகித்ய அகாடமி டேஷ் இந்திய மொழிகளை அங்கீகரித்துள்ளது? 24 இந்திய மொழிகளை அங்கீகரித்துள்ளது. ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல் பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள்? நெய்தல் நில மக்கள். நெய்தல் நில மக்கள் யாரு? கடலும் கடல் சார்ந்த இடமும் கொண்டவங்க தான் நெய்தல் நில மக்கள். வருணன் வந்து மழைக்கு உரிய கடவுள். ஸோ அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மற்றும் உப்பு சத்தியாகிரகத்தையும் எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி பெயரை குறிப்பிடுக. ருக்மணி லக்ஷ்மிபதி.
கீழ்கண்டவற்றுள் CN அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறு. ஆனந்த போதினி. இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி என்ற நாளிதழ் டேஷால் அர்ப்பணிக்கப்பட்டது. பாரதியார். சங்க காலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு டேஷ் என அழைக்கப்பட்டது. மருதம். மருதம் அப்படிங்கிறது வயல், வயல் சார்ந்த இடம். இவங்க கொடுத்துருக்கிறது விவசாய நிலம், அதனால் மருதம் வரும், கரெக்டாக வரும். இன்னொரு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் இதுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா வைப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன? திகம்பரா சமண வரிசை. தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டவர் யார்? பெரியார் ஈவே ராமசாமி. வைக்கம் வீரரும் பெரியார் தான். பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? ஆயிரத்தி 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து 10th லெவல் போஸ்டிங் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எலுமிச்சை புல்லின் தாவரவியல் பெயர் என்ன? சிம்போபோகான் சிட்ரேட்டஸ். பஞ்சாபி வந்தே மாதரம் என்ற இதழ்களையும் மக்கள் என்ற ஆங்கில வார இதழையும் நிறுவியவரும் அதன் பதிப்பாசிரியராகவும் இருந்தவர் யார்? லாலா லஜபதி ராய். பஞ்சாபி வந்தே மாதரம் இது ஞாபகம் வச்சுக்காங்க, கேட்பாங்க. லாலா லஜபதி ராய். மக்கள் அப்படிங்கிற ஆங்கில வார இதழும் நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்குரைஞர் தொழில் துவங்க உதவிய வியாபார நிறுவனம் எது? தாதா அப்துல்லா நிறுவனம். 10th லெவல் போஸ்டிங் படிக்கிறவங்க காந்தியடிகள் பற்றி 10th புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அந்த டாப்பிக்கே ஃபுல்லாக கவர் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது டேஷ் ஆகும். அதிக மழை. அதிக மழை பெய்தால் தான் உங்களுக்கு வந்து நிலச்சரிவு ஏற்படும். வறட்சியான நிலையோ சுற்றுலா வருகையோ கிடையாது. ஸோ அதிக மழை. ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் லாப சதவீதம் காண்க. இதற்கான விடை 25%. விற்ற விலை வாங்கிய விலை 4 ரூபான்னு வச்சுக்கலாம், விற்ற விலை 5 ரூபான்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ? 5 - 4 1 ரூபா. ஓகேங்களா? 1 ரூபாய் எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம்? 1. எப்போவுமே இந்த மாதிரி லாப நஷ்ட கணக்கில் வாங்கிய விலை இருக்கு இல்லையா, அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் கீழே போட்டுக்கணும். விற்ற விலையை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். நம்ம வந்து அதுக்கு விகிதம் கண்டுபிடிக்கிறோம், அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அது நமக்கு தேவை. ஸோ 1/4 இன்ட்டு சதவிகிதம் அப்படிங்கிறதுனால 100. 8 மீது 2 வரும், அப்போ 20, 5 20. இதுக்குரிய ஆன்சர் 25%.
முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 60 மீட்டர். அதன் பக்கங்கள் 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவை காண்க. மனையோட பரப்பளவு 120 மீட்டர் ஸ்கொயர். அதாவது இது வந்து 10th லெவல் போஸ்டிங் தான் வரும். 8th லெவல் போஸ்டிங் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. ஓகே, இப்போ வந்து முக்கோணத்தோட சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா a + b + c = 60. சுற்றளவு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு வச்சுக்கலாமா? இப்போ நமக்கு முதல்ல அந்த மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி வச்சுக்கலாம்னா 5x + 12x + 13x = 60. a + b + c. இப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். 5 12 17 + 13 30. சரிங்களா? 30x = 60. அப்போ x = 60 / 30 எவ்வளோ வரும்? 2 மடங்கு. சரிங்களா? 30 60 வரும். அப்போ எக்ஸ் வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம பக்கம் எக்ஸாக்டாக எவ்வளோ இங்கே விகிதத்தில் இருக்கிறது பக்கம் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 5 × 2 எவ்வளோ? எக்ஸ் வேல்யூ 2. அப்போ என்ன வரும்? 5 × 2 10 வரும். அடுத்து 12 × 2 எவ்வளோ வரும்? 24. 13 × 2 26. இதுதான் அதோட எக்ஸாக்ட் பக்கங்கள். ஏன்னா விகிதத்தை இப்போ நம்ம பக்கத்தோட அளவாக கொண்டு வந்துட்டோம். ஏபிசி நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ பரப்பளவுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √S - A × S - B × S - C. இதுதான் ஃபார்முலா. முதல்ல எஸ் வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியணும். எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த a + b + c இருக்கு இல்லையா, அந்த 3ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதுதான் எஸ் வேல்யூ. எஸ் இங்கே வேணால் தனியாக போடுறேன். S = a + b + c / 2. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வேல்யூ வந்துச்சு? ஆல்ரெடி நம்ம இங்கே பாருங்கள் 10 24 26 50 60 வரும். 60 / 2 எவ்வளோ வரும்? 30. ஸோ எஸ் வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஃபார்முலாக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். ரூட் அப்படியே போட்டுக்கலாம். எஸ் வேல்யூ 30 இன்ட்டு நான் டேரெக்டாகவே போட்டுறேன் S - A. 30லேருந்து ஏ தான் இதான் ABC. 30லேருந்து 10 கழிச்சா நமக்கு எவ்வளோ வரும்? 20 வரும். இன்ட்டு S - B. 30லேருந்து 24 கழிச்சா 6 வரும். இன்ட்டு S - C. 30லேருந்து 26 கழிச்சா 4 வரும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் பெருக்குறீங்க அப்படின்னா என்ன வரும்? 3 2 6. இந்த 0 0 அப்புறம் சேர்த்துக்கலாம். 6 6 36. 4 36 உங்களுக்கு எவ்வளோ வரும்? 144 வரும். வேணா பெருக்கிக்கங்க. ஸோ அப்படியே இங்கே போட்டோன்னா ரூட்டுக்குள்ளே 144. இந்த 2 0 இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கணும். இதுதான் இது இப்போ வரக்கூடிய வேல்யூ. இந்த வேல்யூக்கு ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 120 வந்துடும். 120 × 120 தான் இந்த 14,400 இந்த வேல்யூ. ஸோ ஆன்சர் என்ன? பி. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இது ஈஸி தான். ஒரு எண்ணில் 16 2/3% என்பது 40 எண்ணில் அந்த எண் யாது? இந்த எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இது வந்து கலப்பு பின்னமாக இருக்கா, இதை பின்னமாக மாற்றிக்கலாம். 3 16 48. 48ஓட 2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 50/3. சரியா? இப்போ டிவைடட் 100 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியாது, வேல்யூ தெரியல. ஆனால் மதிப்பு டோட்டலாக எவ்வளோ? பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40. இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்கே அடிச்சிட்றேன். இதை அப்படியே இங்கே கொண்டு போயிட்டா என்ன ஆகிடும்? மேலே போயிடும். சரிங்களா? இப்போ திரும்ப போட்டுக்கலாம். x = 40 × 100 இன்ட்டு இந்த வேல்யூ அப்படியே இங்கே வருதுன்னு வச்சுப்போம். 3/50ன்னு வந்துடும். இப்போ கிராஸ் பண்ணிக்கலாம். 2 50 100 அப்படியே பெருக்கிக்கங்க. 3 6 6 4 24. அந்த 0 அப்படியே சேர்த்துக்கலாம். என்ன வேல்யூ?
240. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஈஸி தான். 2 பகடைக்காய்களை உருட்டி விடும்போது எண்களின் கூட்டல் 8ஐ விட அதிகமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 2 பகடைக்காயை உருட்டுறாங்க. ஸோ கீழே என்ன வரும் நமக்கு? 36. ஓகேவா? இப்போ வந்து நிகழ்தகவு பார்க்கணும். 8ஐ விட அதிகமாக வரணும். பகடை என்னென்னு எழுதிக்கலாம். அப்போ ஈஸி. ஆன்சர் தெரிஞ்சவங்க போட்டுட்டு நீங்கள் அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஆன்சர் வேணால் சொல்லிடுறேன். 5/18 வரும். ஆன்சர் செக் பண்ணிட்டு நீங்கள் போய்க்கலாம். மற்றவங்க பாருங்கள், தெரியாதவங்க பாருங்கள். 2 பகடையை உருட்டுறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8ஐ விட அதிகமாக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. இப்போ 1ஓட என்னென்னலாம் வரலாம்? 1ஓட 1 கூட்டினா 2, அடுத்து 3 வரும், அடுத்து 4. சரி, நமக்கு 8 தான் வேணும், நம்ம டேரெக்டாக போயிடலாம். 1ஓட 6 கூட்டினா கூட 7 தான் அதிகபட்சம். அப்போ அது 1 வேணாம், அடுத்து 2 எடுத்துக்கலாம். 2ஓட அதிகபட்சம் இருக்கிறது என்ன? 6. 2 6 கூட்டினா 8, 8க்கு மேலே தான் கேட்டிருக்காங்க. 2ஐயும் விட்டுடலாம். அடுத்து 3 பார்த்துக்கலாம். 3ஓட இங்கே பாருங்கள் 4 கூட்டினா 7 வரும், அது நமக்கு தேவையில்லை. 3ஓட 5 கூட்டினா 8, அதுவும் தேவையில்லை. 3ஓட 6 கூட்டினா 9 வரும். அப்போ 8ஐ விட அதிகம் தானே, எழுதிக்கலாம். 3, 6 ஒரு பாசிபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 4க்கு வாங்க. 4ஓட 5 தான் கூட்டிக்கலாம், ஏன்னா 4 கூட்டினா 8. ஸோ அதை விட்டுடலாம், கம்மியாக தான் வரும். 4 5 தான் 9. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 4 5 இது ஒரு நிகழ்தகவு எடுத்துக்கலாம். அடுத்து 4ஓட 6 கூட்டினா அதிகமாக தான் வரும், அதுவும் எடுத்துக்கலாம். அடுத்து 5க்கு பார்க்கலாம். 5 இருக்கு இல்லையா? அதே மாதிரி 5 4 9 கரெக்டாக வரும். 5, 4. அடுத்து 5, 5, ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி கூட்டினா அதிகமாக தானே வரும், அதனால் அப்படியே போட்டுக்கலாம். 5, 6. ஓகேங்களா? அடுத்து 6 எடுத்துக்கலாம். இந்த 6 வச்சு பாருங்கள். 6ஓட எதை கூட்டலாம்? 3. அப்படியே கூட பார்த்தலாம். 6 3 பாசிபிலிட்டி இருக்குது. 6 4, 6 5, 6 6. மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? 4 பாசிபிலிட்டி இருக்குது. இதோட கூட்டுக்காங்க. 4க்கு அப்புறம் 5 6 7 8 9 10 10 இங்கே போட்டுக்கிட்டோம். ஸோ 10/36 அப்படியே கிராஸ் பண்ணுங்கள். 2 10, 2 2, 8 2 16, 5/18 வருதா? அதான் ஆன்சர். பகடை கணக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி, புரிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு டஃப்பாக தெரியும். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஸோ 5/18 ஆன்சர். நிகழ்தகவுனா எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது, எத்தனை விழலாம் அப்படிங்கிறது. அதுதான். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. நாணப்பச்சிலை இது வந்து கரிசலாங்கண்ணி பேர் கிடையாது, ஆனால் இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்படி கேட்கலாம் இல்லையா? கையாந்தகரை, பிருங்கராசம், தேகராசம் இதெல்லாம் கரிசலாங்கண்ணியோட பேர். தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர்? சி. லக்குவனார். வசன நடை கைவந்த வல்லாளர் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார்? பரதிமார் கலைஞர். இதுல 2 கொஸ்டின் இருக்கு. வசன நடை கைவந்த வல்லாளர் யாருன்னு கேட்கலாம். அது யாரு? ஆறுமுக நாவலர். அவரை பாராட்டினவர் பரதிமார் கலைஞர். எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது? போல செய்தல். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி. போப். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யார்? ஜி. போப். இவர் என்ன சொன்னானா, இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு என் கல்லறையில் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தார் ஜி. போப். சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று? தந்தம். ஏற்றுமதி செய்யப்பட்டது தந்தம். இறக்குமதி மெயினாக பார்த்தீங்கன்னா குதிரை வாங்கினாங்க. அரேபியாவிலேருந்து குதிரையெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணாங்க. அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு?
1930. இவங்க முத்துலட்சுமி அம்மையார் பற்றி கொஸ்டின் வந்து அடிக்கடி வரும், பார்த்துக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு டாக்டரு, முதல் பெண் மேயரு, இது எல்லாமே வரும். அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அது மாதிரி இந்த அடையாற்றில் புற்றுநோய் ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் பண்ணவங்களும் அவங்க தான். தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல். பதிற்று 10. மேட்ச் பண்ணுங்க இதை. இதற்குரிய விடை தான். செய்யுளிசை அளவிடை. செய்யுளிசை அளவிடை நல்ல படா பறை. இன்னிசை. இன்னிசை கெடுப்பதும் இந்த சவுண்டுக்காக வருது பாருங்க. சொல்லிசை அளவிடை. சொல்லிசை அளவிடை ஈன்னு முடியும் ஆக்சுவலா. இதான் அதுக்கு குழுவே. வரணசை ஈ அப்படின்னா சொல்லிசை அளவிடை. ஒற்றளவிடை எங்கிறைவன். மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. வினைத்தொகை 3 காலத்துக்கும் பொருந்தும். மூடு பனி, மூடிய பனி, மூடும் பனி. முகத்தை குறிப்பது டேஷ் பெயர் ஆகும். இது ஈஸி தான். சினை பெயர். ஏன் சினை பெயர்னா முகம் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. கை கால் இது போல் அது ஒரு உறுப்பு. அதனால அது வந்து சினை பெயர். உறுப்பெல்லாம் வந்து சினை பெயர்னு வரும். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார்? முதற் குலோத்துங்க சோழன். இவர் தான் வந்து கலிங்கத்து பரணியோட பாட்டுடை தலைவன். அதை எழுதினவர் யாருன்னு கூட கேட்கலாம். கலிங்கத்து பரணி எழுதினவர் தான் செய்ய கொண்டார். பட் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா முதற் குலோத்துங்க சோழன். பரணினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. 1000 யானைகளை கொன்ற வீரனை பற்றி பாடுவது பரணி இலக்கியம். தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர்? வீரமாமுனிவர். சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை தேர்க. இது கெஸ் பண்ணிடுவீங்க. இதான் இதுக்குரிய ஆன்சர். மண்டூகம் மழையில் மாய்ந்தது. படி என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. படித்தவர். இதுதான் வந்து வினையால் அணையும் பெயர். வா என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடு. வந்து. வினை எச்சம் ஈன் முடியும், இல்லைனா ஊன் முடியும். வந்து. வந்தன் இந்த இது வந்து பெயரச்சம். இந்த குழு ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இலக்கணம் மறந்தவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்க. அமர். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறி. Art is long but life is short. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இதான் கரெக்ட். குரம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகையது. குறவஞ்சி. தேவநாய பாவாணர். கூற்று 1 மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். கூற்று 2 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். கூற்று 3 பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர். உங்களுக்கு கூற்றுலாம் கேட்க மாட்டாங்க. பட் அவங்களோட இந்த அடைமொழிலாம் கரெக்டாக இருக்கா அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இதுக்குரிய ஆன்சர்
கூற்று 1 மற்றும் 2 சரி. மொழி ஞாயிறு. தேவநாய பாவாணருக்கு மொழி ஞாயிறுங்கிற அடைமொழி உண்டு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். ரெண்டுமே கரெக்டு தான். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் பாறையின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. தமிழ்மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பார் புலவர். தமிழ்மகள் ஔவையார். மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது. பொய்க்கால் குதிரையாட்டம். கரகாட்டத்துக்கு துணையாட்டம் கேட்டுட்டே இருக்காங்க. அது மயிலாட்டம். இது பொய்க்கால் குதிரையாட்டம். உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர். ஜவஹர்லால் நேரு. ஓகே, நீங்கள் 50 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களால் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.